ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் உனக்காக நல்லது செய்ய வந்திருக்கும் போது நீ எதுக்காக என்னை பார்த்தும் பார்க்காதது போல இந்த பதிவை கடந்து கடந்து போகிறேன்? நான் பல முறை உனக்கு தேவையான நேரத்தில் சரியான புத்திமதியை சொல்லவும் அறிவுரை கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் கை கொடுத்து உதவி செய்யவும் தான் உன்னை தேடி தேடி வர்றேன். ஆனால் பல முறை நீ ஏதோ ஒரு யோசனையோடையும் ஏதோ ஒரு கவலையோடையுமே நான் உன்கிட்ட பேச வர்றதை கண்டுக்காம கடந்து போயிட்ட. அதனால்தான் இப்போது நீ பல கஷ்டங்களிலும் பல துன்பங்களிலும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்போதாவது நான் சொல்கிறத கேட்க வந்தியே, அதுவே எனக்கு சந்தோஷந்தான். இந்த முருகன் ஒரு முறை வாக்கு கொடுத்தேனா அது ஒருபோதும் தப்பாக போகாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தோறதான் போகிறேன். நீ தேவையில்லாமல் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உனக்காக நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ இழந்ததை விட இன்னும் பல மடங்கு உன் வாழ்க்கையில் பெற போகிற. கவலைப்படாமல் உன் கடமைகளில் கவனம் செலுத்து. அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களோடு உனக்கு தருவதற்கு நான் தயாராயிட்டேன். இனிமே எல்லாமே உனக்கு ஏற்றம் தரும் விதத்தில் இருக்க போது. எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கால தாமதமே ஆனாலும் கூட கண்டிப்பாக நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் தந்தே தீருவேன் என் செல்வமே. உன் உடம்புலையும் உன் மனசுலையும் இருக்கிற கஷ்டங்களையும் சில சிக்கல்களையும் தீர்த்து எல்லாத்தையும் சரி செஞ்சு என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத, உன்னை விட்டு விலகாத உண்மையான அன்பு தான். அப்படிப்பட்ட உண்மையிலேயே உன் மேலே அன்பு கொண்ட பாசத்து கொண்ட மனிதர்கள் உன் கூடவே இருக்கும்படி நீ பார்த்துக்கணும் என் செல்வமே. பல சமயங்களில் நீ ஏற்கனவே ரொம்ப தாமதமாக தான் தூங்க போகிற. அதையும் தாண்டி தூங்கும்போது நிம்மதி இல்லாத வகையில் கெட்ட கனவுகள் வந்து உன்னை படுத்துறத நான் பார்க்குறேன். யாரோ வந்து உன்னை அமுக்குவது போலவும் கருப்பாக உருவம் தெரிவது போலவும் இனம் புரியாத பயமும் உன்னை அவ்வப்போது ஆட்டி படைக்குது. இந்த மாதிரி கெட்ட கனவு வராமல் இருக்கணும்னா தூங்க போகிறதுக்கு முன்பாக முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தூங்குனினா எந்த பிரச்சனையும் வராமல் எல்லா விஷயங்களும் சரியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்குவேன். காரணமில்லாமல் கவலைப்படாத. காரணமே இருந்தாலும் கூட எந்த விஷயத்தையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே கடந்து போகும்னு தைரியமாக இரு. இப்போதே உன்னுடைய சூழ்நிலையும் சரியாகி நிச்சயமாக எல்லாம் மாறும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேணாம். உனக்காக யாருமில்லை நினைக்காம நீ கூப்பிட்டினா நான் உன்னை காப்பாற்ற ஓடி வருவேன்னு தைரியமாக இருக்கணும். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் வீட்டில் நடக்கணும்னு எதிர்பார்த்த சுபகாரியத்தையும் என் ஆசீர்வாதத்தோட அழகாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் பலனாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். எல்லா செல்வங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்வமே. உன் மனசு வலிக்கும் போதும் மனசு விட்டு பேச மனசுக்கு பிடிச்ச யாருமே இல்லையே, எல்லாருமே சுயநலமாகவே இருக்காங்களே நினைக்கும் போதும் சின்ன பிரச்சனை கூட பெருசாக உனக்கு கவலையை தரும்போதும் உன் அப்பன் முருகன் என்னையும் மனசில் நினச்சிக்கோ. உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் முதல்ல உன்னை காப்பாற்ற ஓடி வருவது நானாகத்தான் இருப்பேன். சொந்தக்காரங்க சுயநலத்தோடு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தேடலோடு தான் உன்னை தேடி வருவாங்க. ஆனால் உன் அப்பன் முருகன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நாடி தேடி ஓடி வந்து நீ தேடுவதையும் எதிர்பார்ப்பதையும் உன் கைகளில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன். அதனால் என்னை முழுசாக நம்புனினா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உன் முகம் அழகா அல்லது உன்னுடைய நிறம் அழகான்னு என்கிட்ட கேட்டினா நீ அடுத்த மனிதனை பார்க்கும் விதமும் அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் விதமும் தான் அழகுன்னு நான் சொல்லுவேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு ஒரு கஷ்டம் நீ மற்றவங்களை தேடி போகும்போது தான்
மனிதர்கள் எவ்வளவு சுயநலக்காரர்கள் என்பதை உனக்கு புரிய வரும். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தேடி போக வேணாம். இந்த நிமிஷமே நான் உன்னை தேடி வந்து உன்னுடைய கனவுகள் எல்லாமே நினைவாகும்படி, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்படி செய்ய முடியும். நிச்சயமா உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பலவிதமாக பல குறைகளை சொல்லக்கூடியவர்களாக, பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர்களாக உன்னை விமர்சனம் செய்து எதிர்மறையான வார்த்தைகளோடு உன்னை நோக்கி வரும்போது நீ கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும். அவங்க கிட்ட போய் நீ கெட்டவல்ல, நீ தப்பான ஆள் இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி செய்யாதே. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்வதற்கான காலம் வரும். அது வரைக்கும் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நான் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத நீ மறந்துட வேணாம். நிச்சயமாக என்னை நம்பி வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும்படி நான் செய்வேன். என்னையே வணங்கக்கூடிய உன்னை உச்சியில் உயர வச்சு உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் என் செல்வமே. நீ நினச்சதை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுத்து வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் வழங்கக்கூடியவனாக உன் அப்பன் முருகன் இருக்கேன். தடைப்பட்ட வாயில்கள் எல்லாம் திறந்து புது பாதைகள் உனக்காக விரியும். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனிமேதான் ராஜயோகத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலிக்க போகுது. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். எதுக்காகவும் பயப்படாமல் என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா எந்த சூழ்நிலையையும் நீ சமாளிக்கும்படி நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு தருவேன். சில பேர் இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒன்னாலையும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள பழகு. உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் இன்னையோடு தூக்கி போட்டுடு. தேவையில்லாமல் அதையும் இதையும் எதையும் நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்காம என் அப்பன் முருகன் என் கூட இருக்கான்னு தைரியமாக இருக்கணும். ஏன்னா நல்ல பிள்ளையாகிய உனக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனையில் நீ தோற்று கூட போகலாம். அது இயல்பான இயற்கையான ஒரு விஷயந்தான். ஆனால் சோதனைகள் வரும்போது நீ மனம் தளராமல், தயங்காமல், தவிக்காமல், கலங்காமல் அனைத்தையும் எதிர்த்து போராடுனா இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்வமே. முதல்ல உன் மனசும் உன் புத்தியும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சோம்பல் கிட்ட நீ அடிபணிஞ்சு போயிடாம எப்போதுமே உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பி. மனசளவில் நீ எந்த விஷயத்துக்கும் பின் தங்காமல் வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோட வேலை செஞ்சினா நீ நினச்சதையெல்லாம் சுலபமாக வெற்றியாக்கி நான் கொடுப்பேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காம என் அப்பன் முருகன் எனக்கு இருக்காரு. நான் எந்த முயற்சி செஞ்சாலும் அது நிச்சயமாக எனக்கு பலன் கொடுப்பார்னு நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த தடையும் தடங்களும் இல்லாமலேயே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்துருவேன். மொத்தத்தில் உன் எண்ணம்தான் உனக்கு வாழ்க்கையாக அமையும். உன்னுடைய எண்ணம் மட்டும் நம்பிக்கையும் தைரியமும் நிறைஞ்சதாக இருந்துச்சுன்னா, யாருக்கும் கஷ்டத்தை தராமல் தூய்மையானதாக இருந்ததுன்னா, நீ என்கிட்ட கேட்ட எல்லா கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் எந்த தங்குதடையும் வராமல் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்வமே. சில பேர் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணமே நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். அதாவது சில பேர் உனக்கு நல்லது செஞ்சு நீ நல்லது செய்யும்படி தூண்டுதலாக இருப்பாங்க. சில பேர் உன் வாழ்க்கையில் கெட்டது செஞ்சு நீ இதை யாருக்குமே செஞ்சிடவே கூடாதுன்னு உனக்கு புரிய வைப்பதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. மொத்தத்தில் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறதையும் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட தான் கற்றுக்கணும். எப்படி வாழவே கூடாது, எந்த விஷயத்தை செய்யவே கூடாதுங்கிறதையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து தான் நீ கற்றுக்கணும். உன் நேர்மையான மனசையும் உன் நல்ல குணத்தையும் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தலாம். இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம போகலாம். ஆனால் உன் நல்ல மனசுக்காகவே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு நல்ல பரிசை கொடுத்தே தீருவேன். உன் மனக்குழப்பத்துக்கெல்லாம் தீர்வாக
கூடிய சீக்கிரமே ஒரு அற்புதத்தையும் நடத்தி தருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல முடிவே உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். தற்போதைய நிலைமையை நினச்சி கவலைப்பட வேணாம். ஏன்னா அனைத்தும் மாறப்போகிறது. உன் அப்பன் முருகன் நானே மாற்ற போகிறேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்துலேருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பமாயிடுச்சு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் சுகமும் இருக்க போகுது. உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்வமே. உனக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கு வெற்றியாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். என்னை சரணடைஞ்சு என்னை நம்பி வணங்கி வாழ ஆரம்பித்த பிறகு இனிமே உன் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இப்போது இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படவே கூடாது. ஏன்னா வீணாக கவலைப்படுறது எந்த விதத்திலும் உனக்கு பலன் தராது. அதுக்கு பதிலாக என் மேலே நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும்படி நான் செய்வேன். நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் தருவேன். உன்னுடைய கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலமும் எனக்கு நல்லா தெரியும். என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன்னு நீ தைரியமாக இரு. வாழ்க்கைங்கிறது நீ கையில் காசு வச்சிருக்கிய அந்த நாணயம் போல 2 பக்கங்கள் கொண்டது. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்குமோ அதே போல் உன் வாழ்க்கைக்கும் இன்பம் துன்பம்னு 2 பக்கம் இருக்கும். இப்போது நீ இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அந்த துன்பமயமான வாழ்க்கை வரும். ஆனால் உன் வாழ்க்கை தான் ஒரே துன்பமாக இருக்கே. கூடிய சீக்கிரம் அந்த இன்பமயமான இன்னொரு பக்கத்தையும் உன் வாழ்க்கையில் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. வண்டியில் ஓட்டுறவன் திறமைசாலியாக எல்லாத்தையும் சமாளிக்கிறவனாக இருக்கும்போது வண்டியில் சும்மா உட்காந்து போகிறவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதே போல் உன் வாழ்க்கை முழுவதிலும் நீ என்கிட்ட ஒப்படைச்சி என்னை சரணடைந்ததால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னோட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நீ தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணுன்றதுக்கு ஏற்றார் போலதான் முன்பு ஜென்ம பிறவிகளில் நீ செய்த கர்ம வினைகள் இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை கொடுக்குது. ஆனால் கர்ம வினைகள் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து பலமானதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி வச்சு நீ நிம்மதியாய் வாழ்வதற்கேற்ற வேலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.